இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு போர்டு கிளாஸ் 10 மேத் சாப்டர் 3 அல்ஜிப்ரா எக்ஸசைஸ் 3.11ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நமக்கு கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் இருக்கு அப்படின்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு எழுதுவோம். அதே மாதிரியே ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டுக்கு இருக்கு அப்படின்னா இங்கே ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு எழுதுவோமா? இது மாதிரி இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற பேட்டர்ன் தான் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் கான்செப்ட் அப்படிம்போம். இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஒன் 9x ஸ்கொயர் மைனஸ் 12x பிளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படிங்கிறப்ப இருக்கிற கான்ஸ்டன்ட்டை ரைட் சைட் மூவ் பண்ணிக்கலாம். 9x ஸ்கொயர் மைனஸ் 12x இஸ் ஈக்குவல் டு -4. அதுக்கப்புறம் நம்ம எப்பயுமே எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ இங்கே 1க்கு பதிலாக 9 இருக்கு. ஸோ டிவைடட் பை 9 ஃபார் போத் சைடு. அப்போ நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 12 டிவைடட் பை 9x is equal to minus 4 over 9. நமக்கு 12 and 9 காமன் என்ன இருக்கு? 3 காமன். இங்க 4 times denominatorல 3 times. இப்போ சிம்பிளிஃபை பண்றப்ப x ஸ்கொயர் மைனஸ் 4 by 3x equal to minus 4 by 9. இது நம்ம எது கூட கம்பேர் பண்ணோம்? a ஸ்கொயர் இங்க நமக்கு மைனஸ் இருக்கனால மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். இந்த பொசிஷனோட கம்பேர் பண்றப்ப நமக்கு ஏவோட வேல்யூ என்னது? எக்ஸ். தென் மைனஸ் 2ab வேல்யூ என்னது? மைனஸ் 4/3x. அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல். நமக்கு ஏவோட பொசிஷன் எக்ஸா, அப்போ இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு ரிமைனிங் இருக்கிறது என்னது? 2 தென் பியா. அப்போ 2b is equal to 4/3. நமக்கு இந்த 2 ஆப்போசிட் சைடு மூவ் ஆகிறப்ப டிவிஷனா. அப்போ b is equal to 4/3 times of 1/2. தென் இது கேன்சல் ஆயிரும். அப்போ b யோட வேல்யூ 2/3 அப்படிங்கிறது ஃபைனல் ஆன்சர். இப்போ நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4/3x is equal to மைனஸ் 4/9 அப்படிங்கிறத இதை வந்து எக்ஸ் ஸ்கொயர் அதாவது ஏ ஸ்கொயர் தென் மைனஸ் 2 times ஆஃப் எக்ஸ் டைம்ஸ் ஆஃப் 2/3 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஆனால் இங்கே வந்து பி ஸ்கொயர் மிஸ் ஆகுதா? அப்போ ஆட் 2/3 ஸ்கொயர் ஃபார் போத் சைட். நமக்கு ஈக்குவேஷன் அப்படிங்கிறப்ப ஒரு பக்கம் மட்டும் ஆட் பண்ண மாட்டோம். அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ ரெண்டு பக்கமும் பண்ணாதான் நமக்கு ஒரிஜினல் ஈக்குவேஷன்ல எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் இருக்கும். இப்போ நமக்கு ரைட் சைடில் என்ன இருக்கு? மைனஸ் 4/9. இப்போ நமக்கு ஈக்குவேஷன் அப்படிங்கிறப்ப இங்கே என்ன ஆட் பண்ணுறோமோ அதே தான் ரைட் சைடுமா. அப்போ ப்ளஸ் 2/3 தென் ஸ்கொயர். இப்போ இது கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் இருக்கு. அப்போ நமக்கு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு எழுதிக்கலாமா? ஸோ ஏவோட பொசிஷனில் எக்ஸ் தென் பியோட பொசிஷனில் 2/3. அப்போ எக்ஸ் மைனஸ் 2/3 தென் ஸ்கொயர் is equal to ரைட் சைடில் நமக்கு மைனஸ் 4/9 தென் 2/3 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப 4 தென் 3 ஸ்கொயர் 9. இப்போ ரெண்டுமே சேம் ஆப்போசிட் சைன் அப்படிங்கிறப்ப இது கேன்சல் ஆயிரும். ஈக்குவல் டு 0வா? அப்போ எக்ஸ் மைனஸ் 2/3 தென் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு ரெண்டுமே சேம் வேல்யூ தான். இப்போ எக்ஸ் மைனஸ் 2/3 ஈக்குவல் டு 0 போட்டோம் அப்படின்னா இது இங்கே மூவ் ஆகும். அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு பாசிட்டிவ் 2/3ன்னு கிடைக்குமா? இங்கே நமக்கு ஸ்கொயர் இருக்கு. அப்போ ஸ்கொயர் இருக்கு அப்படின்னா நமக்கு 2 ரூட்ஸ் வரும். அப்போ ரெண்டுமே சேம் ரூட்ஸ். இப்போ ப்ளஸ் 2/3 ப்ளஸ் 2/3 அப்படிங்கிறது இதனோட ஆன்சர். இப்போ செகண்ட் கொஸ்டின் 5x plus 7 divided by x minus 1 is equal to 3x plus 2. நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இது மாதிரி டினாமினேட்டர் இருக்கிற வேல்யூவை ரிமூவ் பண்ணணும். ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணலாம்? டைம்ஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஃபார் போத் சைடா.
அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்னால் ரெண்டு பக்கமும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணுறப்ப லெஃப்ட் சைடு இது கேன்சல் ஆயிரும். ஸோ 5x + 7 மட்டும்தான் இருக்கும். இப்போ ரைட் சைடில் 3x + 2ஓட இந்த எக்ஸ் மைனஸ் ஒன்னை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ண அப்படின்னா நமக்கு என்ன மீனிங்கு? 3x² மைனஸ் 3x, தென் இங்கே மூவ் பண்ணுறப்ப ப்ளஸ் 2x, தென் மைனஸ் 2. இங்கே 5x + 7. லைக் டைம்ஸை கம்பைன் பண்ணிடலாம். அதே மாதிரி நமக்கு எப்பயுமே லார்ஜர் கோஎஃபிஷியன்ட் வந்து பாசிட்டிவ் வேணும். அப்போ இதை வந்து நான் இங்கே மூவ் பண்ணிக்கிட்டா, இப்போ 3x² இங்கே சிம்பிளிஃபை பண்ணுறப்ப நமக்கு -x, தென் -2, தென் இதை ஆப்போசிட் சைடில் மூவ் பண்ணுறப்ப -5x - 7 = 0. இப்போ நம்ம லைக் டைம்ஸை கம்பைன் பண்ணிடலாமா? அப்போ இங்கே 3x² minus 6x, then -9 = 0. நமக்கு ஏதாச்சும் காமனாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை கேன்சல் பண்ணிடலாம். இங்கே எல்லா டேர்ம்ஸ்லையுமே நமக்கு 3 காமனாக இருக்குது. அப்போ டிவைடட் பை 3. இப்போ டிவைட் பண்ண அப்படின்னா ஜஸ்ட்டு x² minus 2x, then -3 = 0 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நமக்கு எப்பயும் போல் கான்ஸ்டண்ட்டை ரைட் சைட் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? x² minus 2x, இந்த 3 அங்கே போகிறப்ப பாசிட்டிவ் 3யா? இந்த நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ நமக்கு என்ன கான்செப்ட்? a² minus 2ab, தென் ப்ளஸ் b². இப்போ ஃபஸ்ட்டு a²ஓட பொசிஷன் x² அப்படிங்கிறப்ப a = x, then -2ab = -2x. நமக்கு ஏவோட பொசிஷன் x நீங்கள் சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னா மைனஸ் கேன்சல், 2 கேன்சல், எக்ஸும் கேன்சல். அப்போ b = ஜஸ்ட் 1 மட்டும் வருமா? இப்போ நமக்கு b² ஆட் பண்ணிக்கலாம். இப்போ b 1 அப்படின்னா இப்போ 1 வந்து 1² வந்து ரெண்டு பக்கம் ஆட் பண்ணுமா? இப்போ x² minus 2x plus 1² = 3 plus 1². நமக்கு 1² அப்படின்னாலும் நமக்கு 1 தான் வரும். அப்போ இதை கம்பேர் பண்ணுற அப்படிங்கிறப்ப a - b ஹோல் ஸ்கொயர் கான்செப்டா? ஸோ x - 1² = 3 + 1 அப்படிங்கிறப்ப ஜஸ்ட் 4ஆ? அப்போ 4. இப்போ நமக்கு ஸ்கொயரை ரிமூவ் பண்ணணும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஃபார் போத் சைடா? இப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப x - 1 = ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4. ஸோ ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறப்ப நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் யூஸ் பண்ணுவோம். தென் √4 அப்படிங்கிறப்ப 2வா? இப்போ நமக்கு இங்கே ப்ளஸ் மைனஸ் ரெண்டு டைம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ் அப்படின்னா என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் மைனஸாக இருக்குது அப்படின்னா என்ன வேல்யூ வருதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். நான் ஃபஸ்ட்டு ப்ளஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கிறேன். இப்போ x - 1 = +2 அப்படின்னா என்னென்னு கண்டுபிடிக்கலாம். தென் இது இங்கே மூவ் ஆகிறப்ப ஆப்போசிட். இப்போ x = 2 + 1 3யா? இப்போ ப்ளஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு மைனஸ். x - 1 = -2 அப்படின்னா இப்போ இது இங்கே மூவ் ஆகிறப்ப +1. அப்போ x = -2 + 1 அப்படிங்கிறப்ப -1. அப்போ இதனோட சொல்யூஷன் என்னது? x = 3 and -1 அப்படிங்கிறது ஆன்சர். Solve the following quadratic equations by the formula method. இங்கே நமக்கு ஸ்பெசிஃபிக்காக ஃபார்முலா மெத்தட்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபார்முலா அப்படிங்கிறப்ப ஜென்ரல் ஃபார்மேட் என்னது? x = -b + or minus √b² - 4ac divided by 2a. இப்போ நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் இருந்து ஏபிசியோட பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிச்சி நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணோம்னா நமக்கு தேவையான வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் 2x² - 5x + 2 = 0. நமக்கு ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் என்னது?
ax square plus bx plus c is equal to 0. So corresponding abc ஓட place value a is equal to 2, b is equal to -5 and c is equal to 2. இப்போ நம்ம ஃபார்முலாவில் ரீப்ளேஸ் பண்ணிடலாமா? நமக்கு x is equal to minus b. அப்போ minus of minus 5 plus or minus square root of b square அப்படிங்கிறப்ப minus 5 then square minus 4 times of ac. இப்போ a ஓட பொசிஷன் 2 then c ஓட பொசிஷனும் 2 then divided by 2a. so 2 times of a ஓட place value 2. இப்போ minus of minus 5 அப்படிங்கிறப்ப positive 5 then plus or minus square root of, so minus 5 then square இருக்கிறனால மைனஸ் ப்ளஸ் எது இருந்தாலும் நமக்கு பாசிட்டிவ் தான் வரும். இப்போ 25 மைனஸ் 4 times of 2 8, 8 times of 2 16 then divided by 2 times 2 is 4. இப்போ 5 plus or minus square root of 25 minus 16 அப்போ நமக்கு 9 then divided by 4. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 அப்படிங்கிறப்ப நமக்கு 3. அப்போ 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 தென் டிவைடட் பை 4. இப்போ நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ்ன்னா என்ன மைனஸ்னா என்ன நமக்கு ரெண்டுமே செப்பரேட்டாக கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாசிட்டிவ் அப்படின்னா நமக்கு என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 ப்ளஸ் 3 டிவைடட் பை 4. 5 plus 3 8 then 8 by 4 அப்படிங்கிறப்ப நமக்கு 2. அப்போ ப்ளஸ் 3 அப்படின்னா ஜஸ்ட் 2 மட்டும் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 மைனஸ் 3 தென் டிவைடட் பை 4. நமக்கு 2 டிவைடட் பை 4 நமக்கு என்ன காமனாக இருக்குது இங்கே 2 காமன். அப்போ 1 டைம்ஸ் இங்கே 2 டைம்ஸ். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் 1/2 அப்படிங்கிறது ஆன்சர். செகண்ட் ஒன் நமக்கு இங்கே ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக எஃப்னு இருக்கா. இப்போ √2f² மைனஸ் 6f ப்ளஸ் 3√2 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? af² ப்ளஸ் bf ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ ஏவோட வேல்யூ √2, பியோட வேல்யூ -6 தென் சியோட வேல்யூ 3√2. நமக்கு இங்கே எஃப் இருக்கிறனால இப்போ ஜென்ரல் ஃபார்முலா என்னது? எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. நமக்கு இங்கே எக்ஸுக்கு பதிலாக எஃப்ஐ வந்து யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம கரஸ்பாண்டிங் வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போ பியோட வேல்யூஸ் -6 மைனஸ் ஆஃப் மைனஸ் அப்படிங்கிறப்ப பாசிட்டிவாக. இப்போ 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -6 தென் ஸ்கொயர். அப்போ 36 minus 4ac 4 times of √2 times of 3√2 then divided by 2a. அப்போ 2 times of √2. next 6 plus or minus square root of 36 then √2 into √2 2 2 times 3 6 times 4 அப்படிங்கிறப்ப 24. இங்கே -24 then divided by 2√2 then 6 plus or minus 36 minus 24 அப்படிங்கிறப்ப square root of 12 then divided by 2√2. நமக்கு 12 எப்படி பிரிக்கலாம்? 2 times 2 times 3 அப்படின்னு பிரிக்கலாம். இங்கே 2 times 2 அப்படிங்கிறப்ப நமக்கு ரூட்டு விட்டு போகிறப்ப ஜஸ்ட் 2 மட்டும் வருமா? அப்போ ரூட் ஆஃப் 12 அப்படிங்கிறப்ப 2√3 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2√3 டிவைடட் பை 2√2. நமக்கு நியூமரேட்டரில் 2வை காமனாக வெளியே எடுத்துடலாமா? அப்போ ரெண்டு டைமில் இருந்துமே நம்ம 2வை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் √3 அப்படின்னு இருக்கும். தென் டிவைடட் பை 2√2. ஸோ 2 and 2 கேன்சல். அப்போ நமக்கு ஃபைனலாக என்ன வரும்?
3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3 தென் ரூட் 2 அப்படிங்கிறது ஆன்சர். இங்கே நமக்கு வேரியபிள் வந்து எஃப் இருக்கா. ஸோ இப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3 டிவைட் பை ரூட் 2. நமக்கு ஃபைனலாக கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் செப்பரேட்டாக யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுவோம். அப்போ பாசிட்டிவ் அப்படின்னா நமக்கு என்ன வரும், எஃப் இஸ் ஈக்குவல் டு 3 plus root 3 then divided by root 2. Then negative அப்படின்னா f is equal to 3 minus root 3 divided by root 2. நம்ம இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்போ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 3y square minus 20y minus 23 is equal to 0. இங்கே நமக்கு வேரியபிள் எக்ஸுக்கு பதிலாக y கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா என்னது, ay ஸ்கொயர் ப்ளஸ் by ப்ளஸ் c is equal to 0. இப்போ கம்பேர் பண்ண அப்படின்னா கரஸ்பாண்டிங் வேல்யூ a is equal to 3, b is equal to negative 20, then c is equal to negative 23. நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா என்னது, y is equal to negative b plus or minus square root of b square minus 4ac then divided by 2a அப்படிங்கிறது ஃபார்முலா. இப்போ நம்ம கரஸ்பாண்டிங் வேல்யூஸை இங்கே ரீப்ளேஸ் பண்ணலாமா. அப்போ y is equal to minus b, அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் அப்படிங்கிறப்ப பாசிட்டிவ், தென் ப்ளஸ் 20 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் minus 20 then square minus 4 times of a ஓட place value 3 then c ஓட place value minus 23 divide by 2a வா, இப்போ 2 times of 3. இப்போ நியூமரேட்டரில் 20 plus or minus square root of minus 20 then square, அப்போ positive 400 then minus இங்கேயும் மைனஸ் இருக்குது, இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், then 4 times 3 12, 12 times of 23 நமக்கு 276 தான், then divided by 6. இப்போ நியூமரேட்டரில் 20 then plus or minus root of 400 plus 276 நமக்கு 676 then divided by 6. இப்போ 676 அப்படிங்கிறது நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயரா. இப்போ நமக்கு என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 676 அப்படிங்கிறப்ப ஜஸ்ட்டு 26 மட்டும் போட்டுக்கலாமா. ஸோ 20 plus or minus 26 then divided by 6. நமக்கு நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுலேயுமே 2 காமனாக இருக்குது. அப்போ 2 வெளியே எடுத்துடலாம். இப்போ 2 வெளியே எடுத்துட்டா 10 plus or minus 13 divided by 6. இப்போ இங்கே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் 3 மட்டும் டினாமினேட்டர் கிடைக்குமா. இப்போ y is equal to 10 plus or minus 13 divided by 3. இப்போ நமக்கு ப்ளஸ் மைனஸ் செப்பரேட்டாக எழுதிடலாம். இப்போ பாசிட்டிவ் அப்படின்னா நமக்கு என்ன மீனிங், y is equal to 10 plus 13 divided by 3. இப்போ y ஓட வேல்யூ ஜஸ்ட் 23 divided by 3யா. தென் நெகட்டிவ் அப்படின்னா y is equal to 10 minus 13 divided by 3. அப்போ மைனஸ் 3/3 வரும். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா -1 அப்படிங்கிறது ஆன்சர். இப்போ ஒய்யோட வேல்யூ என்னது, -1. இப்போ ஃபோர்த் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 36y ஸ்கொயர் மைனஸ் 12ay ப்ளஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இங்கே நமக்கு வேரியபிள் எக்ஸ் கொடுக்கல, ஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன் ay ஸ்கொயர் ப்ளஸ் by ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம கரஸ்பாண்டிங் பேஸ் வேல்யூ எழுதிக்கலாமா. அப்போ ஏவோட பொசிஷன் 36, தென் பியோட பொசிஷன் -12a, சியோட பொசிஷன் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்.
நமக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடோட ஏபி வந்து போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நம்ம எப்பயுமே லெஃப்ட் சைடில் இருக்கிற வேல்யூ தூக்கி ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுவோம், அவ்வளோதான். அப்போ ஜென்ரல் ஃபார்முலா இங்கே வேரியபிள் வந்து ஒய் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இப்போ இங்கே கரஸ்பாண்டிங் வேல்யூஸை நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ பியோட பொசிஷன் நமக்கு என்னது மைனஸ் 12a. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பாசிட்டிவ், தென் 12a மட்டும் வருமா, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப மைனஸ் 12a ஸ்கொயர், அப்போ 144, தென் a ஸ்கொயரா, தென் மைனஸ் 4 டைம்ஸ் ஆஃப் ஏவோட பிளேஸ் வேல்யூ என்னது 36, தென் சியோட பிளேஸ் வேல்யூ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், தென் டிவைட் பை 2a. இப்போ 2 டைம்ஸ் ஆஃப் ஏவோட பிளேஸ் வேல்யூ 36. இப்போ நியூமரேட்டரில் 12a plus or minus square root of 144a square, then 4 times of 36 அப்படிங்கிறப்ப 144, then இங்கே மைனஸ் சைன் இருக்கா, அப்போ இந்த மைனஸ் 144ஆல் உள்ளார மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ண அப்படின்னா மைனஸ் 144 தென் a ஸ்கொயர், தென் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பாசிட்டிவ், தென் 144 b ஸ்கொயரா, தென் டினாமினேட்டரில் 72வா. இப்போ இது ரெண்டுமே கேன்சல் ஆகுமா. இப்போ நியூமரேட்டரில் என்ன இருக்குது 12a ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 தென் b ஸ்கொயர், தென் டிவைடட் பை 72வா. அப்போ 12a ப்ளஸ் ஆர் மைனஸ் 144 அப்படிங்கிறப்ப 12 ஸ்கொயர், அப்போ 12 வெளியே போயிடுது, தென் b ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் ஜஸ்ட் b மட்டும் வருமா, அப்போ b, தென் டிவைடட் பை 72வா. இப்போ நியூமரேட்டரில் நமக்கு ரெண்டு டேர்ம்லேயுமே 12 காமனாக இருக்குது, அப்போ வெளியே தூக்கிடலாம். இப்போ வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 12 காமன், தென் a ப்ளஸ் ஆர் மைனஸ் b, தென் டிவைடட் பை 72. இப்போ 12 72 கேன்சல் பண்ண அப்படின்னா நமக்கு 6 டைம்ஸா, நியூமரேட்டரில் ஒரே ஒரு டைம் தான். அப்போ y is equal to a plus or minus b divided by 6. நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கிறனால நம்ம இண்டிவிஜுவலாக மூவ் பண்ணி எழுதுவோம். இங்கே பாசிட்டிவ் அப்படின்னா y is equal to a plus b then divided by 6. The next நெகட்டிவ் வேல்யூ அப்படின்னா y is equal to a minus b then divided by 6. இங்கே நமக்கு வேரியபிள் கான்ஸ்டன்ட் அது மாதிரி இருக்கனால எதையுமே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்போ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். பால் ரோல்ஸ் டவுன் எ ஸ்லோப் அண்ட் ட்ராவல்ஸ் எ டிஸ்டன்ஸ் d is equal to t ஸ்கொயர் மைனஸ் 0.75t. இங்கே நமக்கு டிஸ்டன்ஸு டைமுக்கான ரிலேஷன் கொடுத்துட்டாங்க, தென் டிஸ்டன்ஸ் வந்து ஃபீட்டில் இருக்குது. Find the time when the distance traveled by the ball is 11.25 feet. நமக்கு வந்து பால் 11.25 ஃபீட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னா அது எவ்வளோ நேரத்தில் அங்கே ரீச் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இப்போ நமக்கு குவாட்ரிக் ஈக்குவேஷன் டைரெக்டாக கொடுக்காம ஒரு ஃபார்முலா பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதானே தவிர அதில் பெருசாக ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம கொஸ்டின் அப்ளை பண்ணிடலாம். நமக்கு டிஸ்டன்ஸ் d is equal to t ஸ்கொயர் மைனஸ் 0.75t. அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்களா, அப்போ டியோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க, 11.25 ஃபீட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே டிக்கு பதிலாக 11.25 சப்ஸ்டிட் பண்ணலாமா. ஸோ 11.25 is equal to t ஸ்கொயர் மைனஸ் 0.75t. நமக்கு எப்பயுமே ஹையஸ்ட் வேல்யூ வந்து பாசிட்டிவாக வேணும். அப்போ இந்த 11.25 நம்ம இங்கே மூவ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன மீனிங்கு, t ஸ்கொயர் மைனஸ் 0.75t மைனஸ் 11.25 is equal to 0. நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஹோல் நம்பர் இல்லாட்டி ஃப்ராக்ஷன் இருந்துச்சு. இப்போ ஃப்ராக்ஷன் இருக்கிறப்ப டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுத்துகிட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். பட் இங்கே டெசிமல் இருக்குது. ஸோ எப்பயுமே டெசிமல் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்போ எத்தனை டிஜிட் இருக்குன்னு பார்க்கலாம்.
ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம் 10 இல்லை 100 அது மாதிரி. நமக்கு இங்கே 0.75 அப்புறம் 11.25 ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 டெசிமல் தான் இருக்குது. அப்போ மேக்ஸிமம் டெசிமல் என்னது 2 தான். அப்போ இந்த ஈக்குவேஷனை 100ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாமா? அப்போ நமக்கு என்ன வரும்? 100t² minus 0.75 into 100. அப்போ 75t. தென் இங்கே 1125. தென் 100ஆல் 0 மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு அதே தான் வரும். இங்கே 100, 75, தென் 1125 எல்லாத்துலேயுமே நமக்கு 25 அப்படிங்கிறது காமனாக இருக்குது. ஸோ அப்போ divided by 25 for both side. அப்போ 100 அப்படிங்கிறப்ப 4 டைம்ஸா? ஸோ 4t² minus 3t then 1125. நமக்கு 1000 அப்படின்னா 40 டைம்ஸ், இங்கே 125 அப்படிங்கிறப்ப 5. அப்போ 45. இப்போ நம்ம எப்பயும் போல் ஃபார்முலா அப்படி இல்லாட்டி நம்ம ஸ்ப்ளிட்டிங் மினிட்டம் கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்பர் கொஞ்சம் பெரிய நம்பர் இருக்கனால நான் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ கரஸ்பாண்டிங் பொசிஷனை கம்பேர் பண்ணுறப்ப A is equal to 4, B is equal to -3 and C is equal to -45. நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா என்னது? ஸோ இங்கே வேரியபிள் வந்து t இருக்கா? அப்போ t is equal to -b plus or minus square root of b square minus 4ac divided by 2a. இப்போ கரஸ்பாண்டிங் வேல்யூஸை நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம்னா t is equal to minus of minus positive. அப்போ 3 plus or minus square root of இங்கே -3 then square. அப்போ positive 9 minus 4 times of a ஓட வேல்யூ 4 and c ஓட வேல்யூ -45 then divided by 2a. அப்போ 2 times of 4. இங்கே நமக்கு மைனஸ் மைனஸ் பாசிட்டிவா? இப்போ நியூமரேட்டரில் 3 plus or minus square root of 9 plus நமக்கு இங்கே 16 then 16 times of 45. நமக்கு என்னது 720. then divided by 8. அப்போ 3 plus or minus root of ரெண்டுமே சேம் சைன். அப்போ கமெண்ட் பண்ணிக்கலாம் 729 divided by 8. இப்போ 729 அப்படிங்கிறது நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கான்செப்ட். 27 ஸ்கொயர் வந்து 729. அப்போ 3 plus or minus 27 divided by 8. இது வந்து டீயோட வேல்யூ. நமக்கு எக்ஸாக்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ப்ளஸ் அண்ட் மைனஸ் செப்பரேட்டாக அப்ளை பண்ணலாம். இப்போ பாசிட்டிவ் அப்படின்னா என்ன மீனிங்கு? ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 3 plus 27 divided by 8. அப்போ 30 divided by 8 நமக்கு 2ஆல் கேன்சல் பண்ணலாம். இப்போ 15 divided by 4. ஸோ 15 divided by 4 அப்படிங்கிறப்ப நமக்கு 3 whole then 3 by 4. அப்போ என்னது 3.75 seconds. இப்போ நெகட்டிவ் அப்படின்னா t is equal to 3 minus 27 divided by 8. இப்போ minus 24 divided by 8. then cancel பண்ணோம் அப்படின்னா -3. பட் டைம் அப்படிங்கிறப்ப நமக்கு நெகட்டிவ் நம்பர் பாசிபிலிட்டி இல்லை. ஸோ நமக்கு 3.75 seconds அப்படிங்கிறதா எக்ஸாக்ட் ஆன்சர். நெகட்டிவ் நம்பர் not possible. நமக்கு டிஸ்டன்ஸோ டைம் அப்படின்னா நெகட்டிவ் நம்பர் வராது. நமக்கு என்ன மீனிங்? ஸோ பால் ரீச் 11.25 feet in 3.75 seconds. Thank you.